உற்சாகமான காலை வணக்கம் அன்பு நண்பர்களே. நான் சுரேஷ்குமார், நிதி ஆலோசகர். நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து வச்சுருக்கீங்களா? அது சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான தகவலை தான் இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நாமினேஷன் அப்படிங்கிற ஒரு போர்ஷன் இருக்கும். அதாவது பாலிசி எடுத்த நபர் தனக்கு பின்னால் இந்த பணம், இந்த மொத்த தொகை இவருக்கு போகட்டும், இந்த நபருக்கு போகட்டும்னு சொல்லிட்டு முதலையே அவரை நாமினேஷன் பண்ணியிருப்பாங்க. பாலிசிதாரருடைய இறப்புக்கு பின்னால் அந்த உரிமை, அந்த பணம் இவருக்கு தான் அப்படிங்கிறது அந்த நாமினேஷன். கிட்டத்தட்ட உங்ககிட்ட ஒரு பல கோடி ரூபாய் சொத்து இருக்குது. அந்த சொத்து எனக்கு அப்புறம் என்னுடைய வாரிசுகளுக்கு போகட்டும் நீங்கள் ஒரு எஸ்டேட் பிளானிங் பண்ணுறீங்க இல்லையா, அதுக்கு ஈக்குவல் தான் லைஃப் இன்சூரன்ஸுடைய நாமினேஷன். நீங்கள் கேட்கலாம், சுரேஷ் சார், எங்கிட்ட இருக்கிற அசட்டை நான் இருக்கும்போது எஸ்டேட் பிளானிங் பண்ணும்போது என்னுடைய வாரிசுகள் எல்லாத்துக்கும் நான் பண்ணுறேன். என்னுடைய சின்ன பையனுக்கு இவ்வளோ, பெரிய பையனுக்கு இவ்வளோ, என்னுடைய பொண்ணுக்கு இவ்வளோ, என்னுடைய அம்மா அப்பாவுக்கு இவ்வளோ, மனைவிக்கு இவ்வளோன்னு சொல்லி என் சம்மந்தப்பட்ட நான் இறந்ததுக்கப்புறமா பாதிப்புக்குள்ளாகிற அனைவருக்கும் என்னுடைய சொத்தை நான் பிரித்து கொடுத்துட்றேன். ஆனால் நீங்கள் சொல்கிற லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியில் ஒரே ஒரு நாமினி தானே போட முடியும். அது எப்படி நான் எல்லாத்துக்கும் எப்படி கொடுக்க முடியும்? அது எப்படி நீங்கள் அசட்டுன்னு சொல்கிறீங்கன்னு கேட்கலாம். உங்களுக்கு மல்டிபிள் நாமினேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது தெரியாமல் இருக்கலாம். ஆமாம் நண்பர்களே, இன்சூரன்ஸ் பாலிசிகளில் மல்டிபிள் நாமினேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை பயன்படுத்தி கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன், குழந்தைகள், தாய் தந்தையர் யார் யாருக்கு நம்மளோட மறைவுக்கு பிறகு எவ்வளோ பர்சன்டேஜ் இந்த பாலிசியுடைய டோட்டல் வேல்யூவில் எவ்வளோ பர்சன்டேஜ் போகலாம் அப்படிங்கிறது கூட நீங்கள் டாக்குமெண்ட்டில் மென்ஷன் பண்ண முடியும். அது மல்டிபிள் நாமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் கேட்பாங்க, ஒருத்தர் மட்டும்தான் நாமினி பண்ண முடியுமா அப்படின்லாம் கேட்பாங்க. ஒன்றிற்கு மேற்பட்ட நபர்களை நீங்கள் நாமினேட் பண்ணலாம். கணவன், மனைவி, குழந்தைகள், தாய் தந்தை இவங்களை மட்டும்தான் நாமினேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கங்க. அவங்களுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ்னும் நீங்கள் மென்ஷன் பண்ண முடியும். அப்போ நம்ம ரிஸ்க் அப்படின்னு சொன்னால் நாளைக்கு எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் எப்படி ஒரு அசட்டில் பணம், ஒரு அசட்டில் இவங்களுக்கு இவ்வளோ அசட் நம்ம பிரித்து கொடுக்குறோமோ அதே மாதிரி லைஃப் இன்சூரன்ஸுடைய ஃபண்டையும் நீங்கள் பிரித்து கொடுத்துட முடியும். ஆஃப்டர் தட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம அசட்டை கூட நமக்கு யார் கடன் கொடுத்தாங்களோ, ஒரு பேங்க்கோ இல்லை ஒரு ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனோ, நம்ம கடனை திருப்பி செலுத்தாத நிலையில் அந்த அசட்டை அவங்களால லீகலாக ஆக்ஷன் எடுத்து டேக் ஓவர் பண்ணிட முடியும். ஆனால் ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியை அப்படி பண்ண முடியாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1 crore பார்த்திங்கன்னா வெளியே கடன் இருக்குது, 1 crore அசட் வச்சுருக்காங்க, லீகலாக ஆக்ஷன் எடுத்து அதை டேக் ஓவர் பண்ண முடியும். இப்போ 1 crore பாலிசி வேல்யூ இருக்குது, கரெக்டாக யாருக்கு எவ்வளோன்னு சொல்லியிருக்கார் அவருடைய மறைவுக்கு அப்புறம். இப்போ ரிஸ்க்கானதுன்னு வச்சுக்கோங்களேன், சம்மந்தப்பட்ட ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனோ இல்லை பேங்க்கோ கூட இந்த பாலிசியுடைய வேல்யூவில் கை வைக்க முடியாது, லீகலாக கூட வைக்க முடியாது. நாமினேஷன் ஆக்ட் அவ்வளோ ஸ்ட்ராங். ஸோ கண்டிப்பாக மல்டிபிள் நாமினேஷனை எல்லோரும் பயன்படுத்திக்கிங்க.